தேசிய மக்கள் சக்தி என்பது ஏனைய கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சி அல்ல. அதே போலவே தனி நபர் ஒருவருக்கு எதிராக கட்டி எழுப்பப்பட்ட இயக்கமும் அல்ல. அனைத்து மக்கள் குழுக்களையும் பிரதிநிதித்துவம் செய்து இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இது. பழைய கட்சி கோபதாபங்கள், கருத்துகள், பழைய கருத்தியல்கள், பழைய குப்பைகள் அனைத்தையும் வீசி எறிந்திட வேண்டும். நவீன இலங்கையின் புதிய மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்கி உலகத்தாருடன் முன்னோக்கி பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சிலர் கணிப்பீட்டில் கூறுகிறார்கள் 3 வீதம் 51 வீதமாக எப்படி மாறும் என்று. 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகளாக காணப்பட்ட நிலைமை எவ்வாறு 70 லட்சமாக மாறும் என கேள்வி கேட்கிறார்கள். அதைவிட சஜித் அருகில் இருப்பதாக கூறுகிறார்கள். அரசியல் என்பது அச்சர கணிதம் அல்ல. அரசியல் என்பது சமூக விஞ்ஞானமாகும். அரசியல் என்பது அச்சர கணிதம் என்றால் 69 லட்சத்தை பெற்ற கோட்டாபயே இன்னமும் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் 3/2 பெற்ற மஹிந்த இன்னமும் பிரதமராக இருக்க வேண்டும். இன்று அவர்கள் 5வது நிறைவேற்று ஜனாதிபதி என்றே கூறுகிறார்கள். அரசியல் என்பது தொடர் வரிசைப்படி மாற்றமடைவதல்ல, பாய்ச்சலாகும். தேசிய மக்கள் சக்தி தற்போது இலங்கையின் மிகப்பெரிய அரசியல் பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது. எந்த ஒரு அமைப்பும் மேற்கொள்கின்ற மதிப்பாய்வுகளில் தேசிய மக்கள் சக்தி உயர்ந்த இடத்திலேயே இருக்கிறது. மதிப்பாய்வுகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்தாலும் முச்சக்கர வண்டியில் ஏறினால், மருத்துவரிடம் மருந்து வாங்க சென்றால், சட்டத்தரனிடம் வழக்கினை எடுத்துச் சென்றால், சாமான்கள் வாங்க கடைக்கு சென்றால், பஸ் வண்டியின் அருகில் அமர்ந்துள்ளவரிடம் கதைத்தால் எல்லாமே திசை காட்டியை அதை பற்றியே பேசுகிறார்கள். வெற்றியை ஆட்டம் கண்ட பல்லை போல் எடுத்துக்கொள்வது போதுமானதாக அமைய மாட்டாது. உலகில் பாரிய மாற்றங்களை பலம் பொருந்திய அரசாங்கங்களை ஏற்படுத்தின. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் புதிய மாற்றம் இடம்பெற்றிருப்பின் அது பலம் பொருந்திய அரசாங்கங்களாலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் கை வைக்கப் போவது சிறியதொரு வேலை இல்லை. 76 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையை மாற்றி அமைப்பதற்காகவே வருகிறோம். 76 வருட காலமாக பழக்கப்பட்ட அரச பொறி அமைப்பொன்று இருக்கிறது. பழக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். பழக்கப்பட்ட சமூகம் ஒன்றும் இருக்கின்றது. இந்த பாதையில் பயணிக்க நெறிப்படுத்தல் தேவையில்லை. வழமையான பாதையில் போகலாம். இந்த மாற்றத்தை செய்ய வேண்டுமாயின் முதலில் பெரும்பான்மை மக்களின் அங்கீகாரம் அவசியமாகும். பலம் பொருந்திய மக்கள் சக்தி அவசியம். எதிர்வரும் 3 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள். ஒவ்வொரு பிரஜையையும் சந்தியுங்கள். நாட்டுக்கு ஏற்படுத்தியுள்ள அழிவு பற்றி எடுத்து கூறுங்கள். இந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ள வேலை திட்டத்தை எடுத்து கூறுங்கள். கிராமங்கள் தோறும் திசை காட்டியை வெற்றியிட்டு செய்விப்பதற்காக மல்லு கட்டுகின்ற சமூகம் ஒன்றை உருவாக்குங்கள். அனுராதபுரத்திலும், கொழும்பிலும், மாத்தறையிலும், யாழ்ப்பாணத்திலும் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் 3 லட்சத்தையும் விட அதிகமாகும். இதுவே பலம் பொருந்திய ஊடுருத்தல் பணியாகும். இந்த அரசியல்வாதிகளது பழமை வாய்ந்த பொருளாதாரத்தினால் நாடு முன்னோக்கி நகரும் என அவர்கள் எல்லா காலங்களிலும் கூறினார்கள். இந்த பொருளாதார பயணத்தினால் நாடு நாசமடையும் என நாங்கள் பல தசாப்தங்களாக கூறி வந்தோம். மக்கள் அதனை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. லீ குவான் யூ, மஹதிர் முகமது வந்து சிங்கப்பூராக மலேசியாவாக மாற்றுவார்கள் என நினைத்தார்கள். 2022 அளவில் கடனை மீள செலுத்த முடியாமல் பங்குரோத்து நாடென உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டது. இறுதியில் பிள்ளைகள் அனைவருமே பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நித்திரையின்றி விழித்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாட்டை விட்டு செல்ல எல்லா விதத்திலும் அழுத்தம் கொடுக்கின்ற நிலை உருவாகியது. உற்பத்தி பொருளாதாரத்தை சீரழித்து முட்டையையும், தேங்காயையும், பொன்னாங்கண்ணி கீரையையும், அரிசியையும், எல்லா பொருட்களையும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள். துணிமணிகள், கடதாசி, புதிய கைத்தொழில் உற்பத்திகளை மேற்கொள்ளாத பங்குரோத்து நாட்டை உருவாக்கினார்கள். நாட்டின் வளங்களை விற்று நாசகார பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள். பண்டைய வளவுகளில் இருந்த நாசகார புத்திரர்களைப் போல் நடந்து கொண்டார்கள். இறுதியில் தற்போது யுக்ரைன், ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் இலங்கையிலிருந்து யுத்தத்திற்காக கூலிப்படைகளை பெற்றுக் கொள்கின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். பாரிய மனித படுகொலை இடம்பெறுகின்ற 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தில் கூலிப்படையினராக இராணுவத்தில் சேர்த்துக் கொள்கின்ற இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள்.